செய்திகளுக்காக ஆனந்தி. நேயர்கள் அனைவருக்கும் இனிய தைப்பொங்கல் திருநாள் வாழ்த்துக்கள். விரிவான செய்திகளை காணும் முன் இன்றைய முக்கிய செய்திகள். பொங்கல் திருவிழா ஆரோவில்லில் நடைபெற்ற விழாவில் உற்சாகமாக பங்கேற்ற வெளிநாட்டினர். வானூர் அருகே ஆண்கள் மட்டும் பங்கேற்ற பொங்கல் திருவிழா, விவசாயம் தழைத்தோங்க வேண்டுதல். ஆந்திராவில் இருந்து புதுவைக்கு பேருந்தில் கடத்தி வரப்பட்ட கஞ்சா, வாலிபர் கைது. மரக்காணம் அருகே தடுப்பு கட்டை மோதி இருசக்கர வாகனம் விபத்து, இளைஞர் பலி, மற்றொருவர் படுகாயம். இனி விரிவான செய்திகள். தை திருநாளாம் பொங்கல் பண்டிகை இன்று புதுவையில் சிறப்பாக கொண்டாடப்பட்டது. ஆரோவில்லில் கொண்டாடப்பட்ட பொங்கல் பண்டிகையில் ஏராளமான வெளிநாட்டினர் கலந்து கொண்டனர். விழுப்புரம் மாவட்டம் வானூர் அருகே சர்வதேச நகரமான ஆரோவில்லில் மோகன கலாச்சார மையம் உள்ளது. இந்த மையத்தில் பொங்கல் விழா கொண்டாடப்பட்டது. இந்த விழாவில் வெளிநாட்டினர் பாரம்பரிய உடையணிந்து பங்கேற்றனர். உள்ளூர் பெண்களுடன் இணைந்து கரும்பு, காய்கறிகள் விநாயகருக்கு படையலிடப்பட்டு மண்பானையில் பொங்கலிடப்பட்டது. சமைக்கப்பட்ட பொங்கல் பங்கேற்ற வெளிநாட்டினருக்கு வழங்கப்பட்டது. நிகழ்ச்சியில் உரியடித்தல், கயிறு இழுத்தல், கும்மி அடித்தல், நாட்டுப்புற நடனம் போன்ற தமிழர் பண்பாட்டு அடையாளங்களை விளக்கி கூறும் நிகழ்ச்சிகள் நடைபெற்றன. இதில் கலந்து கொண்ட வெளிநாட்டினர் கூறுகையில், பாரம்பரிய பொங்கல் பண்டிகையின் அனுபவத்தை அறிந்து கொள்ள புதுவைக்கு வந்ததாகவும் பொங்கல் விழா மனதிற்கு மகிழ்ச்சி அளிக்கும்படி அமைந்திருந்ததாகவும் தெரிவித்தனர். மேலும் பொங்கல் விழா குறித்து தங்கள் நாட்டில் உள்ள மக்களுக்கு எடுத்துரைப்போம் என்றும் அவர்கள் தெரிவித்தனர். விழாவிற்கான ஏற்பாடுகளை மோகன கலாச்சார மைய இயக்குனர் பாலசுந்தரம் மற்றும் நிர்வாகிகள் செய்திருந்தனர். வானூர் அருகே ஆண்கள் மட்டும் கலந்து கொண்ட பொங்கல் திருவிழா நடைபெற்றது. இதில் விவசாயம் தலைத்தோங்க ஆண்கள் பொங்கல் வைத்து வழிபாடு நடத்தினர். விழுப்புரம் மாவட்டம் வானூர் அருகே உள்ள நயினார் மண்டபம் கிராமத்தில் 100க்கும் மேற்பட்ட குடும்பத்தினர் வசித்து வருகின்றனர். இப்பகுதியில் அமைந்துள்ள வீரனார் கோவிலில் தமிழர் திருநாள் போகி பண்டிகையை முன்னிட்டு ஆண்கள் மட்டுமே கலந்து கொண்டு பொங்கல் வைக்கும் வினோத திருவிழா ஆண்டுதோறும் நடைபெற்று வருகிறது. அதன்படி பொங்கல் வைப்பதற்கு ஊரில் உள்ள ஆண்கள் அனைவரும் ஒன்றிணைந்து புதுப்பானையை ஊர்வலமாக எடுத்துச் சென்று குளக்கரை அருகே நெருப்பு மூட்டினர். பொங்கல் பானை வைத்து பொங்கல் வைப்பதற்காக பனை ஓலை மூலம் தண்ணீரை எடுத்து வந்து பொங்கலிட்டனர். பின்னர் படையலிட்டு ஆண்கள் மட்டுமே அந்த பொங்கலை உண்டனர். இந்த பழக்கம் தங்களது மூதாதையர் காலத்தில் இருந்து தொன்று தொட்டு வருவதாக அவர்கள் தெரிவித்தனர். இதனால் தங்களது விவசாயம் மட்டுமல்லாது கால்நடைகள் மற்றும் தலைமுறையினர் தழைத்தோங்குவதாக அவர்கள் நம்பிக்கை தெரிவிக்கின்றனர். இந்த பொங்கல் விழாவின் போது பெண்கள் வீட்டில் இருப்பார்கள் என்றும், இந்த கோவிலுக்கு பெண்கள் தங்களது மூதாதையர் காலத்தில் இருந்தே வருவதில்லை என்றும் அப்பகுதியை சேர்ந்தவர்கள் தெரிவித்தனர். ஆந்திராவில் இருந்து புதுவைக்கு பேருந்தில் கடத்தி வரப்பட்ட கஞ்சா பறிமுதல் செய்யப்பட்டு வாலிபர் கைது செய்யப்பட்டுள்ளார். ஆந்திராவில் இருந்து புதுச்சேரிக்கு கஞ்சா கடத்தப்படுவதாக போதைப் பொருட்கள் தடுப்பு பிரிவு போலீசாருக்கு தகவல் கிடைத்தது. அதன் பேரில் உருளையன்பேட்டை உதவி ஆய்வாளர் கோவிந்தராஜ் மற்றும் காவல்துறையினர் ரோந்து சென்றனர். புதிய பேருந்து நிலையத்தில் சென்னை பேருந்து நிற்கும் இடத்தில் ஒருவர் சுற்றி கொண்டிருந்ததை போலீசார் கண்டனர். போலீசாரை கண்டதும் அவர் அங்கிருந்து தப்பிச் செல்ல முயன்றார். இதனால் சந்தேகமடைந்த போலீசார் அவரை சுற்றி வளைத்து விசாரணை நடத்தினர். அப்போது அவர் முன்னுக்கு பின் முரணாக பதிலளித்தார். இதனையடுத்து அவர் கொண்டு வந்திருந்த பையை சோதனை செய்த போது அதில் 4 கிலோ 100 கிராம் கஞ்சா பொட்டலங்கள் இருப்பதைக் கண்டு அதிர்ச்சி அடைந்தனர். இதனையடுத்து போலீசார் அவரை கைது செய்து காவல் நிலையம் அழைத்துச் சென்று விசாரணை நடத்தினர். விசாரணையில் அவர் ஆந்திர மாநிலம் நெல்லூர் மாவட்டத்தை சேர்ந்த சதீஷ் என்பதும் லாரி ஓட்டுநரான இவர் பொங்கல் பண்டிகையொட்டி பேருந்துகளில் சோதனை இருக்காது என்ற நம்பிக்கையில் கஞ்சா கடத்தி வந்ததாகவும் கூறியுள்ளார். இதனையடுத்து அவரை போலீசார் சிறையில் அடைத்தனர். மரக்காணம் அருகே இருசக்கர வாகனத்தில் வந்த வாலிபர் தடுப்பு கட்டையில் மோதி சம்பவ இடத்திலேயே பலியானார். பின்னால் அமர்ந்திருந்த வாலிபர் படுகாயங்களுடன் மருத்துவமனையில் சிகிச்சை பெற்று வருகிறார். மரக்காணம் அருகே புதுப்பாக்கம் கிராமத்தை சேர்ந்தவர் பூமிநாதன். இவரது மகன் முத்து. இவர் அதே பகுதியை சேர்ந்த தனது நண்பர் விக்னேஷ் என்பவரை அழைத்துக் கொண்டு சொந்த வேலையாக மரக்காணம் சென்றுள்ளார். மரக்காணத்தில் வேலையை முடித்துக்கொண்டு மீண்டும் அதே இருசக்கர வாகனத்தில் ஊருக்கு திரும்பிக் கொண்டிருந்தார். அப்போது மரக்காணம் அருகே கந்தாடு ஊராட்சிக்குட்பட்ட பிடாரிப்பேடு பகுதியில் சென்றபோது முத்து ஓட்டிச் சென்ற இருசக்கர வாகனம் சாலையின் மையப்பகுதியில் அமைக்கப்பட்டிருந்த தடுப்பு கட்டையில் மோதி விபத்துக்குள்ளானது. இதில் தூக்கி வீசப்பட்ட முத்து சம்பவ இடத்திலேயே பரிதாபமாக உயிரிழந்தார். அவரது இருசக்கர வாகனத்தின் பின்புறம் அமர்ந்திருந்த விக்னேஷ் படுகாயமடைந்தார். இதனை கண்ட அப்பகுதி மக்கள் மரக்காணம் காவல் நிலையத்திற்கு தகவல் கொடுத்தனர். மரக்காணம் போலீசார் விபத்தில் காயமடைந்த விக்னேஷனை மீட்டு சிகிச்சைக்காக புதுவை கனகச்செட்டிக்குளத்தில் உள்ள தனியார் மருத்துவமனைக்கு அனுப்பி வைத்தனர். முத்துவின் உடலை கைப்பற்றி பிரேத பரிசோதனைக்காக அதே மருத்துவமனைக்கு அனுப்பி வைத்தனர். இந்த விபத்தில் உயிரிழந்த முத்துவிற்கு நீலா என்ற மனைவியும் 5 வயதில் முகிலன், 7 மாதத்தில் முகேஷ் என்ற
2 ஆண் குழந்தைகளும் உள்ளனர். புதுவை காலாப்பட்டு மத்திய சிறைச்சாலையில் நடைபெற்ற பொங்கல் திருவிழாவில் உதவி கண்காணிப்பாளர் பாடல்களை பாடி அசத்திய வீடியோ தற்போது வைரலாகி வருகிறது. புதுவை காலாப்பட்டு மத்திய சிறைச்சாலையில் 400க்கும் மேற்பட்ட விசாரணை கைதிகள் அடைக்கப்பட்டுள்ளனர். இவர்கள் பல்வேறு குற்ற வழக்குகளில் கைது செய்யப்பட்டு சிறையில் அடைக்கப்பட்ட நிலையில் அவர்களது மனமாற்றத்தை கருத்தில் கொண்டு சிறைத்துறை நிர்வாகம் சார்பில் தைப்பொங்கல் விழா கொண்டாடப்பட்டது. கைதிகள் பல்வேறு போட்டிகளில் கலந்து கொண்டு தங்களது திறமைகளை வெளிப்படுத்தினர். இந்நிலையில் விசாரணை மற்றும் தண்டனை கைதிகள் சிறைத்துறை உதவி கண்காணிப்பாளர் யுவராஜை பாடல் பாடுமாறு கூச்சலிட்டனர். கைதிகளின் விருப்பத்திற்கு ஏற்ப சிறைத்துறை உதவி கண்காணிப்பாளராக இருந்தபோதும் கைதிகளை மகிழ்விக்க அவர் மேடை ஏறி பாடல் பாடினார். அப்போது கைதிகள் ஆரவாரம் செய்தனர். இதனைத் தொடர்ந்து மேலும் ஒரு பாடலை பாடுமாறு கைதிகள் கேட்டபோது சிறை உதவி கண்காணிப்பாளர் யுவராஜோடு சிறை காவலர் முத்துக்குமாரும் போட்டிக்காக பாடல் பாடி கைதிகளை மகிழ்வித்த நிலையில் தற்போது அந்த வீடியோ வைரலாகி வருகிறது. கதிர்காமம் தொகுதியில் காங்கிரசார் சார்பில் பொங்கல் திருவிழா கொண்டாடப்பட்டது. கதிர்காமம் தொகுதி காங்கிரஸ் சார்பில் சமத்துவ பொங்கல் விழா கொண்டாடப்பட்டது. சிறப்பு விருந்தினராக மாநில தலைவர் வைத்திலிங்கம், முன்னாள் முதலமைச்சர் நாராயணசாமி, காங்கிரஸ் சட்டமன்ற கட்சி தலைவர் வைத்தியநாதன், முன்னாள் துணை சபாநாயகர் பாலன், முன்னாள் அமைச்சர் பெத்தபெருமாள் உள்ளிட்ட பலர் கலந்து கொண்டனர். தொடர்ந்து பெண்கள் பொங்கலிட்டு வழிபாடு நடத்தினர். இதனைத் தொடர்ந்து பொங்கல் பரிசுகள் பொதுமக்களுக்கு வழங்கப்பட்டது. நிகழ்ச்சிக்கான ஏற்பாடுகளை காங்கிரஸ் நிர்வாகிகள் செய்திருந்தனர். ஆரோவில் பாரத் நிவாசில் மார்கழி மாதத்தின் நிறைவு விழா கொண்டாடப்பட்டது. விழுப்புரம் மாவட்டம் ஆரோவில் பாரத் நிவாசில் பொங்கல் பண்டிகை மற்றும் மார்கழி மாதத்தின் நிறைவு விழா கொண்டாடப்பட்டது. இந்த விழாவில் 400க்கும் மேற்பட்ட ஆரோவில் வாசிகள், வெளிநாட்டினர், உள்ளூர் வாசிகள், சுற்றுலா பயணிகள் கலந்து கொண்டனர். தொடக்கமாக இசையம்பலம் பள்ளி மாணவர்களின் சிலம்பாட்ட நிகழ்ச்சி இடம்பெற்றது. ஆரோவிலை சேர்ந்த சிறுமி டாலியா ஸ்ரீ ஆண்டாள் வேடமறிந்து திருப்பாவை பாடலுக்கு நடனமாடினார். விழாவில் ஆரோவில் அறக்கட்டளையின் செயலரும் குஜராத் மாநில கூடுதல் தலைமை செயலருமான ஜெயந்தி, ஆரோவில் அறக்கட்டளையின் சிறப்பு பணி அதிகாரி சீதாராமன் உள்ளிட்டோர் கலந்து கொண்டனர். அதிமுக செயலாளர் அன்பழகன் உடையார் பிறந்த நாளுக்கு ஏராளமானோர் அவருக்கு வாழ்த்து தெரிவித்தனர். அதிமுக நகர கழக செயலாளர் அன்பழகன் உடையார் பிறந்த நாள் விழா கொண்டாடப்பட்டது. மாநில கழக செயலாளர் அன்பழகன் நேரில் வந்து அவருக்கு வாழ்த்து தெரிவித்தார். அவரது இல்லத்தில் கொண்டாடப்பட்ட பிறந்தநாள் விழாவில் அதிமுக நிர்வாகிகள், அவைத்தலைவர் அன்பானந்தம், மாநில இணை செயலாளர் திருநாவுக்கரசு, முன்னாள் கவுன்சிலர் கணேசன், துணை செயலாளர்கள் காந்தி, கிருஷ்ணமூர்த்தி, மாநில அணி செயலாளர்கள் அண்ணா தொழிற்சங்க பாப்புசாமி, இளைஞர் மற்றும் இளம்பெண்கள் பாசறை தமிழ்வேந்தன், ஓய்வு பெற்ற டிஎஸ்பி ரத்தினவேல், முன்னாள் எம்ஜிஆர் மன்ற செயலாளர் சிவாலய இளங்கோவன், துணை செயலாளர் ஆர்ஜிஎம் சண்முகம், போக்குவரத்து துறை ராஜேந்திரன், சேதுராமன், சங்கர், தொகுதி செயலாளர் கணேஷ், மாநில மகளிர் அணி தலைவி தரணி தேவி, மாநில மகளிர் அணி செயலாளர் விமலாஸ்ரீ, பொதுக்குழு உறுப்பினர் கல்பனா, ஜெயந்தி, மதி என்கிற பொன்னியம்மாள், உழவர்கரை தொகுதியின் முக்கிய பிரமுகர்கள் கலந்து கொண்டனர். பாகூர் மூர்த்தி குப்பத்தில் ஜேசிஎம் கோப்பை கிரிக்கெட் போட்டியினை லட்சிய ஜனநாயக கட்சியின் தலைவர் ஜோஸ் சார்லஸ் மார்டின் தொடங்கி வைத்தார். பொங்கல் பண்டிகையொட்டி பாகூர் தொகுதி மூர்த்தி புதுக்குப்பம் மீனவ கிராமத்தை சேர்ந்த இளைஞர்களுக்கு ஜேசிஎம் கோப்பை கிரிக்கெட் போட்டி ஜேசிஎம் மக்கள் மன்றம் சார்பில் நடத்தப்பட்டது. மூர்த்தி புதுக்குப்பம் மைதானத்தில் நடைபெற்ற இந்த போட்டியில் 150க்கும் மேற்பட்ட இளைஞர்கள் வஞ்சரம், வவ்வா, பாறை, சுறா என மீன்களின் பெயரிடப்பட்ட அணிகளில் பங்கேற்று விளையாடினர். லட்சிய ஜனநாயக கட்சியின் தலைவர் ஜோஸ் சார்லஸ் மார்டின் சிறப்பு விருந்தினராக கலந்து கொண்டு கிரிக்கெட் வீரர்களுடன் இணைந்து டாஸ் போட்டு போட்டியை தொடங்கி வைத்தார். ஜேசிஎம் மக்கள் மன்ற தலைவர் ரீகன் ஜான்குமார் பந்து வீச, லட்சிய ஜனநாயக கட்சி தலைவர் ஜோஸ் சார்லஸ் மார்டின் பேட்டிங் செய்து விளையாடினார். இது இளைஞர்களிடையே பெரும் உற்சாகத்தை ஏற்படுத்தியது. நிகழ்ச்சியில் ஜேசிஎம் மக்கள் மன்ற தலைவர் ரீகன் ஜான்குமார், பொருளாளர் அபுர்கான், பொதுச் செயலாளர் பிரபாகரன், துரைசாமி, மண்டல பொதுச் செயலாளர் சுரேஷ் மற்றும் லட்சிய ஜனநாயக கட்சி நிர்வாகிகள் கலந்து கொண்டனர். அனுபவ வித்யாசிரம் உயர்நிலைப் பள்ளியில் பொங்கல் திருவிழா கலை நிகழ்ச்சிகளுடன் கொண்டாடப்பட்டது. புதுவை புதிய பைபாஸ் ரோடு சாய்பாபா கோவில் எதிரில் அனுபவ் வித்யாசிரமம் உயர்நிலைப் பள்ளி அமைந்துள்ளது. இந்த பள்ளியில் பொங்கல் விழா சிறப்பாக கொண்டாடப்பட்டது. பள்ளி வளாகத்தில் நடைபெற்ற இந்நிகழ்ச்சியில் பள்ளி முதல்வர் நோக்கு உரையாற்றினார். அவர் பொங்கலிட்டு விழாவினை தொடக்கி வைத்தார். உரியடித்தல், கயிறு இழுத்தல் உள்ளிட்ட பல்வேறு போட்டிகள் நடைபெற்றது.
இந்த போட்டிகளில் வெற்றி பெற்ற மாணவர்கள் மற்றும் பெற்றோர்களுக்கு பள்ளி தாளாளர் பரிசுகளை வழங்கினார். பள்ளி மாணவ மாணவியர் பாரம்பரிய உடை அணிந்து விழாவில் பங்கேற்றனர். நிகழ்ச்சியில் பெற்றோர்கள், ஆசிரியர்கள், பள்ளி ஊழியர்கள் உள்ளிட்ட பலர் கலந்து கொண்டனர். மணவெளி ஆதி அங்காள பரமேஸ்வரி அம்மன் கோவிலில் நடைபெற்ற மண்டல பூஜையில் ஏராளமானோர் கலந்து கொண்டனர். புதுவை அரியாங்குப்பம் மணவெளி வீதியில் ஸ்ரீ ஆதி அங்காள பரமேஸ்வரி அம்மன் ஆலயம் உள்ளதா. இந்த ஆலயத்தில் கடந்த மாதம் கும்பாபிஷேகம் நடைபெற்றதா. இதனைத் தொடர்ந்து மண்டல பூஜை விழா நடைபெற்று வருகிறது. இதில் மண்டல பூஜை விழாவின் ஒரு பகுதியாக மூலவர் ஸ்ரீ அங்காள பரமேஸ்வரி அம்மனுக்கு பல்வேறு திரவியங்கள் மற்றும் பொருட்களால் அபிஷேகம் நடைபெற்றது. மலர் அலங்காரத்தில் மகா தீபாராதனை காட்டப்பட்டது. இதில் ஏராளமான பக்தர்கள் கலந்து கொண்டு சுவாமி தரிசனம் செய்தனர். குமார் குடும்பத்தினர் உபயத்தில் நடைபெற்ற விழாவில் சிறப்பு விருந்தினராக முன்னாள் சேர்மன் ஆனந்தன் கலந்து கொண்டு சுவாமி தரிசனம் செய்தார். தொடர்ந்து பக்தர்களுக்கு அன்னதானம் வழங்கப்பட்டது. விழாவிற்கான ஏற்பாடுகளை ஆலய நிர்வாகிகள் செய்திருந்தனர். திண்டிவனத்தை அடுத்த மயிலம் தமிழ் கல்லூரியில் பொங்கல் திருவிழா கோலாகலமாக கொண்டாடப்பட்டது. திண்டிவனம் அடுத்த மயிலத்தில் ஸ்ரீமத் சிவஞான பாளைய தமிழ் கலை அறிவியல் கல்லூரி உள்ளதா. இந்த கல்லூரியில் சமத்துவ பொங்கல் விழா நடைபெற்றது. கல்லூரி முதல்வர் திருநாவுக்கரசு தலைமையில் நடைபெற்ற விழாவில் மாணவர்கள் புத்தாடை அணிந்து பொங்கலிட்டு பொங்கலோ பொங்கல் என்று ஆரவாரம் செய்தனர். இதனைத் தொடர்ந்து மாணவர்களுக்காக ஒளிபரப்பட்ட சினிமா பாடல்களுக்கு குத்தாட்டம் போட்டு தங்களது மகிழ்ச்சியை மாணவர்கள் வெளிப்படுத்தினர். தொடர்ந்து மாணவர்களிடம் பேசிய கல்லூரியின் முதல்வர் திருநாவுக்கரசு, பொங்கல் பண்டிகையின் பொழுது மாணவர்கள் பிரச்சனைக்குரிய இடங்களுக்கு செல்ல வேண்டாம் என்றும், அப்படி செய்வதன் மூலம் பிரச்சனையில் ஈடுபட்டு காவல்துறையால் வழக்கு பதிவு செய்யப்பட்டால் வருங்காலத்தில் மாணவர்களின் வாழ்க்கை வீணாக வாய்ப்புள்ளதாகவும் அறிவுறுத்தினார். எனவே எச்சரிக்கையுடன் இருக்க வேண்டும் என்றும் அவர் அறிவுரை செய்தார். காலாப்பட்டு ஜோதி வள்ளலார் மேல்நிலைப்பள்ளி மாணவர்கள் சென்னை ஐஐடிக்கு கல்வி சுற்றுலா சென்றனர். புதுவை காலாப்பட்டு பகுதியில் ஜோதி வள்ளலார் மேல்நிலைப்பள்ளி உள்ளதா. இந்த பள்ளியில் பயிலும் மேல்நிலை மாணவர்கள் மெட்ராஸ் ஐஐடிக்கு கல்வி சுற்றுலா அழைத்து செல்லப்பட்டனர். இந்த கல்வி சுற்றுலா பயணம் மாணவர்களுக்கு உயர்கல்வி அறிவியல் மற்றும் தொழில்நுட்பம் குறித்த அனுபவத்தை கற்றுத்தந்ததாக மாணவர்கள் தெரிவித்தனர். மாணவர்களின் ஜேஇஇ மெயின், ஜேஇஇ அட்வான்ஸ் ஆகியவற்றின் அனுபவத்தையும் பெற்றதாக அவர்கள் கூறினர். பள்ளி தாளாளர், முதல்வர் ஆகியோர் கல்வி சுற்றுலாவிற்கான ஏற்பாடுகளை செய்திருந்தனர். புதுவையில் இன்றைய தங்கம் மற்றும் வெள்ளி விலை விவரம். தங்கம் 1 கிராம் 13,125 ரூபாய். ஒரு சவரன் தங்கம் 1,05,000 ரூபாய். வெள்ளி 10 கிராம் 3,070 ரூபாய். மீண்டும் இன்றைய முக்கிய செய்திகள். பொங்கல் திருவிழா ஆரோவில்லில் நடைபெற்ற விழாவில் உற்சாகமாக பங்கேற்ற வெளிநாட்டினர். வானூர் அருகே ஆண்கள் மட்டும் பங்கேற்ற பொங்கல் திருவிழா, விவசாயம் தழைத்தோங்க வேண்டுதல். ஆந்திராவில் இருந்து புதுவைக்கு பேருந்தில் கடத்தி வரப்பட்ட கஞ்சா, வாலிபர் கைது. மரக்காணம் அருகே தடுப்பு கட்டை மோதி இருசக்கர வாகனம் விபத்து, இளைஞர் பலி, மற்றொருவர் படுகாயம். இத்துடன் செய்திகள் நிறைவு பெறுகிறது. வணக்கம்.